போறதுன்னா கும்பலா தான் போறதுனாங்க. டேய் நான் என்ன பரமந்திரம் என்ன கருமந்திரம் டேய் தலதே உசு உள்ளே தரமாரிங்குது. ஆமா நீ ஓசையே நான் பரமானந்தம் ஏன் செஞ்சே கருமாந்திரம். அவன் செஞ்சு எட்டா தூக்கம். ஆமா தலை தேவசம் உள்ள படுத்துருக்குது. தரமாரிங்குது. 30 யாரு 30 யோகனுங்க. நல்ல மந்தி போராட்டம் பூரா அம்மா சகர்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறானுங்க போய். டேய் சிசியாங்கிறது பாட்லன்றது. அது போனா அது போகட்டும். அது போக சபையை பார்த்தாயா? பார்த்தேன். எப்படிப்பட்ட சபை? பெருத்த நாடக சபை. என்னருமே தாத்தந்த மகள் என்னருமே தாழ்ந்தவர்கள். மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். என்னடா இது சொல்லுதா பாதத்திற்கு சின்ன சிறுவன் ஒரு கோடி வணக்கம். சிறுவன் வணக்கம். என்னடா வளர்ற? நான் இல்ல. என் விளக்கம் தெரியுமா? தெரியாது. கையிலே கவண்டல கட்டை. கையிலே கவண்டல கட்டை. கைத்திலே உத்ராச கொட்டை. கைத்திலே உத்ராஜ கொட்டை. நெத்திலே விபூதி பட்டை. விபூதி பட்டை. சிறுசிலே செம்மாட்டி கட்டை. கட்டை. எந்த ஓட்டுக்கு நீ தண்ணி போட்டு உத்தர மொட்டை. டேய் என்ன அதிகமா பேசுறா சாபத்தை கொடுத்து விடுவேன். இவன் சாபத்தை வாங்கி வெடுக்குன்னு மூங்கி விடு. டேய் சாபத்தை கொடுத்து விடுவேன். யாரு அதிகமா பேசுனா போராடுறோம். டேய் என்ன போல? மூணு ஆர்த்துறோன்ற. ஐயோ ஐயோ அது தலவானோ அதுக்காக காத்துக்குது. டேய் என் விளக்கம் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? நான் நாரதர் மகாமுனி வந்து நாரத மகாமுனிவர் முனிவர். அது மட்டும் தான் தெரியும். அது மட்டும் தான் உனக்கு விளக்கம் தெரியும். ஆமா. நான் யாருக்கு பிறந்து எப்படி பிறந்து அப்புறம் இத போல கேட்டா என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. நீ யாருக்கு வந்து கேட்டா நான் கொம்பால் காமெடியானா? டேய் என்கிட்ட அதிகமா பேசுறா சாபத்தை கொடுத்துருவேன். நானா சாபம் கொடுக்காதீங்க. நாம ரெண்டு பேரும் கவர்ல வாங்கிட்டு போய் சண்டை பேட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுருவோம். சாப்பிடுவியா? சாபத்தை கொடுக்குறியாத? ஆமா. டேய் எப்போது நீ இப்படி சொன்னாயோ நீ ஒரு ஊமையா போகுது பிடி சாபத்தை. என்னடா கொம்பால ஓபரம். டேய் பாரம்மா பாப்பா 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 மட்டா பாப்பா டாடா. ஆமா வீடு கொம்பால ஓபரம். டேய் என்ன ஓபரம்? டேய் பாடா வாயில சாப்பிட்டு வாங்கி அந்த சாப்பிட்டு திருப்பி போகுது. டேய் என்கிட்ட இன்னொருத்தர பேசுவியா? பேச மாட்டேன். நான் யாருக்கு வரணும் தெரியுமா? யாருக்கு வருது? பிரம்மதேவனுக்கும் பிரம்மதேவனுக்கும் ஊர்வசி அம்மையாருக்கும் ஊர்வசி அப்பனுக்கும். நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி அட கைதாச்சி நான் பிறந்தேன். டேய் இதற்கு வருடத்துக்கு ஒரு முறை தேவர் சபை கூடுவது வழக்கம். தேவ சபை கூடும். ஆமா. அந்த தேவர் சபையிலே ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை ஊர்வசி மேனகை திலோத்தமை 4 பெண்களும் நாட்டியம் ஆடுவார்கள். நாட்டியம் நடின முடிவார்கள். ஆமா. ஐயர்களே சிறந்தவள் ஊர்வசி. ஊர்வசி தஞ்சாவூர் கூடிய பிரம்மதேவன் பார்த்தான். பிரம்மதேவன் அந்த ஊர்வசி பிரம்மதேவன் பார்த்தான். எப்படியா இருந்தாலும் அவளை சேர வேண்டும் என்று ஊர்வசியை நம்ம சேர வேண்டும். சேர்ந்தா இவளோடு சேர வேண்டும் என்று ஊர்வசியை சேர போனான் பார். ஊர்வசி அம்மா பார்த்தார்கள். இவன் எப்படியா இருந்தாலும் நம்ம சேரதான் வரோம். அதனால அந்த சபையை கழித்து விட்டு ஓடினாங்க பாருங்க. ஊர்வசி அம்மா ஓடுகிறார் ஓடினாங்க பாரு. பிரம்மதேவன் பார்த்தா ஓடினாங்க பாரு. வண்ணா வீட்டுல என்ன கட்டி இருக்கும்? வண்ணா வீட்டுல என்ன கட்டி இருக்கும்? எப்படி போடுறேன்? ஊர்வசி ஓடுது. ஆமா. பிரம்மதேவனும் ஓடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்தார். எங்க போனாலும் கட்டி கொண்டு வந்தா ஒண்ணு உருமே தெரியல. தெரியவில்லை. அதனால வண்ணா வீட்டுல என்ன கட்டி இருக்கும்? கைத ஒரு 4 கைத கட்டி இருந்தது. ஊர்வசி அம்மா பார்த்தார்கள். நாணத்தாலே உச்சரித்து ஒரு பெண் கைதியா உருவெடுத்து விட்டார்கள். போய் 4 கைது 5வது கைதா போய் நின்று போய் 5வது கைதியா போய் அந்த கைதை கொடுத்துல செத்துட்டாங்க. அந்த நேரத்துல பார்த்தாரு பிரம்மதேவன் பார்த்தான். பார்த்தான். இந்த வயதான் ஓடி கொண்டிருந்தார்.
இப்படிதான் ஓடிக்கொண்டிருந்தால் இவள் எப்படியா சேர்வது என்று நாணத்தால் உச்சரித்தான். அவன் ஒரு ஆண் கைதியா உருவெடுத்தான். பேசாதடா. என்ன வேணும் உனக்கு? வெடியா கம்மி இருக்க மாட்டா. ஒரு ஆண் கைதியா உருவெடுத்தான். ரிஷிபிண்டம் ராகு தாங்காமல் குவா குவா என்று அதனால்தான் கையை உருவெடுத்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரிஷிபிண்டம் நடத்தாங்காது குவா குவா என்று நான் பிறந்தேன். நீ பிறந்தீங்க பிறந்தேன். எனக்கு என்ன வேலை தெரியுமா? தினந்தோறும் என்ன வேலை? நான் யார் தெரியுமா? நான் கலகைக்காரன் கலகைக்காரன். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உன் வயிறு உப்பி உன் தலையாகப்பட்டது 1000 சுக்ராக போய்விட்டு இப்படி சாபம். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும். ஒரு கலகம் செய்ய வேண்டும். கலகம் செய்யாது விட்டால் உன் தலையாகப்பட்டது 1000 சுக்ரா போன்னு சாபத்தை கொடுத்துட்டாரு. 1000 சுக்ராக வெடித்து போய் சாபத்தை கொடுத்தார். அதனால கலகம் தெரியல. நாணத்தால அறிந்து பார்க்கணும். நாணத்தால அறிந்து பார்க்க வேண்டும். எப்படி பாரு கவுல் அடிக்கும். ஆமா, இந்த சைடு மலை காடுக்குது. போயிட்டு வா. நான் அதை சொல்லவில்லை. அப்படியே அது வந்துருது. கலகம் வந்து விட்டது. கலகம் கெடுத்து போச்சா? ஆமா. எங்க இருக்குது தம்பி? கற்பதே சிறந்த பெண் கற்பகவல்லி. ஏன்னா ஜெயமாபுரி மட்டும் தான் ஆண்டு வரக்கூடிய மகாராஜனுக்கும் ஜெயமாலனுக்கும் பிறந்த ஜெயசுந்தரிக்கும் பிறந்தது ஒரு பிள்ளை. அதனாலே அவன் பேரோ சாந்தசீலன். அவன் எங்க இருக்கிறான்? தாசிமலையில் இருக்கின்றான். அவளை விட்டு அதனாலே பார்த்தாங்க. போய் என் மருமகனோட வந்தா என் மகனோட வா, இல்ல செத்து போ அப்படின்னு சொன்னார்கள். அடிச்சு விட்டாங்க. இவன் தாசிமலை செல்கிறாள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு போய் ஒரு நல்ல யோசனை சொல்ல பார்த்தா அப்படியே மடக்கி கலகம் மூட்டி அங்க அவுக்க வேண்டும். கொண்டாடி என் பொண்டாட்டி மருமோ வாதாட விடு. இதனால ஒரு கலகம் பார்க்க வேண்டும். பாரு போலாமா? ஐயா, அந்த ஜெயபுரி பட்டாலும் என் ஊரே அந்த செல்வி கற்பகவல்லி என் பேரு என் கொண்ட காணவாளி குமி அழைக்க போறேன். கொண்ட காணவாளி குமி அழைக்க போறேன். பொது வழி தண்ணீரே உத்தம முனை கண்டேன். என்னுடைய நாடோ ஜெயமாபுரி பட்டணம். என்னுடைய பேரா கற்பகவல்லி. ஐயா, உங்களை பார்த்தால் பெருத்த ஒரு ஞானி போல இருக்குது. ஏன்னா அவன் பெண் ஆசை, பொருள் ஆசை, மண் ஆசை, 3 ஆசையும் எடுத்து
அவன் எப்ப அவன் தேவதாளுக்கு பிறந்த பையன் முகாரம் மாறி போச்சுறான்னா எனக்கு மாறாது இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஐயா உங்கள் அருமாராய் உணர்ந்திட்ட பெரியோரே என்னை தொட்டு மாலையிட்டு எதிராகப்பட்டவள் ராசிமனையில் இருக்கிறாள். ராசிமனை தேடி நான் போறேன். அம்மா நீ போக கூடாது, போக கூடாதுமா. என்னை போக வேண்டாம் என்று உரைத்தேன். ஐயா நாளதாரே இல்லன்னா நீ வராத அங்கேயே செத்து போட்டாங்க. நான் போகும்போது நீ போகாதமான்னு சொல்றீ. என் வீட்டுக்காரர் எப்படி இங்க வருவார்? ஆமா கருப்புல சிறந்த பெண்ணு. அதனால அவங்க இருக்கிற கூட்டமோ தாசி கூட்டம் போக கூடாது. போனா ஒன்னே ஒரு தாசி தான் சொல்லுவாங்க. ஆராதனை என்ன மந்திரம் சொன்னீங்க? ஆராதன மந்திரம் முருகன் அருளே. ஆராதன மந்திரத்தால் லாபம் என்ன?